மீடியாக்களும் அரசியல் விமர்சகர்களும் புரியாத தக்குறிகளும் மக்களிடம் ஒரு தவறான சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படின்னா விஜயகாந்த் புகைப்படத்தை இவங்க போடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இவங்க வந்து காமராஜர், எம்ஜிஆர், பெரியார் எல்லாரும் புகைப்படத்தை வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு தவறான புரிதலை கொண்டு போய் பிரேமலதா விஜயகாந்தை தவறான முறையில் போய் மக்கள்கிட்ட சித்தரிக்கிறான். இதில் ரெண்டு விஷயம் நான் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயத்தையும் கேளுங்க. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், உண்மையிலே அவர் இருந்திருந்தால் எந்த கட்சி பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் விஜய் தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி என்ன செய்யுது அப்படின்னா விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்துது. ஒருவேளை விஜயகாந்த் இருந்திருந்தால் விஜய் கையை பிடித்து கொண்டே அழைத்து சென்று எல்லாரும் வாக்கு செலுத்துங்கன்னு அவரே விடுவார். அவரோட பெருந்தன்மை அப்படித்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பல பேரை வாழ வைத்தவர், தானாக முன் வந்து சுனாமி நிதியின் போது 13 கோடி ரூபாயை தமிழக அரசு ஜெயலலிதாட்ட கொடுத்தவர். கார்கில் போரில் பல பேருக்கு உதவி செய்ததை கொடுத்தவர், நிதியை புரட்டி கொடுத்தவர். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். அதைத்தான் இன்னைக்கு கட்சி தொண்டர்களும் முன்னெடுக்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான் வழி நடக்கிறார்கள். பிரேமலதாவும் அப்படித்தான். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் என்ன ஒரு கொள்கையில் இருக்காருன்னா, குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவதற்கு பின்னால் அவருடைய கொள்கையை, அவருடைய இந்த கட்சியினுடைய வலிமையை குறைய விடாமல் மக்களிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த ஓட்டு வங்கியை அதிகரிக்கணும், அதே போல இந்த கட்சி ஆட்சி அரியணையில் இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கைக்கு அவரோட முடிந்த அளவுக்கு இந்த தியாக செம்மலாக புரட்சி கலைஞருடைய திருவுருவ சிலையோடு நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், உள்ளம் நாடி இல்லம் தேடி. இப்போ இந்த புகைப்படத்தை யார் பயன்படுத்தக்கூடாதுன்னா விஜய் கட்சி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். விஜயகாந்தை தவற விட்ட நீங்கள் விஜயை தவறிவிடக்கூடாது என்றார். எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தையை எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லல. எம்ஜிஆருக்கு கொடுத்த மதிப்பை எனக்கு கொடுங்க, தந்தை பெரியாருக்கு கொடுத்த மதிப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல. இது ஒரு வகையில் ஒரு ஓட்டு சுரண்டல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜயகாந்த் படத்தை அதிக இடங்களில் விஜய் கட்சிக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது திட்டமிட்டு விஜய் கட்சியில் கூடிய குஷி ஆனந்தா இருக்கட்டும், அதே போல கட்சியில் பல நிர்வாகிகளுக்கும் விஜயே சொல்லி இந்த செயலை செய்கிறாங்க. இது 2026 அதிகப்படியான வாக்குகளை பெறும் இந்த சிம்பத்தி அப்படின்ட்டு ஒரு தவறான வேலையை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்னா, விஜயகாந்த் செய்ய முடியாததை விஜய் செய்து முடிப்பார்னு சொல்ற நீங்கள் ஏன் விஜயகாந்த் புகைப்படத்தை போடணும்? ஆனால் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், விஜயகாந்த் எடுத்தோன்னே அப்படியே அரசியல் கட்சியை தொடங்கி அப்படியே வரல. இதற்கு பின்னால் ஒரு கடுமையான உழைப்பு இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரு தலைவன், தொண்டர்களால் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவர் விஜயகாந்த். நீங்க எடுத்தோம் அப்படின்னு இல்லை 200 கோடி சம்பளம் வாங்குறேன் உங்களுக்காண்டி நான் விட்டுட்டு வரேன், உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னா? கேப்டன் அப்படி வரலையே. அவர் திரை உலகத்திலும் இருந்தார், அரசியல் உலகத்திலும் இருந்தார். அவர் எந்த காலத்திலும் நான் திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. திரை உலகத்தால் தான் நான் மக்களுக்கு நல்லது செய்தேன் என்று அதிக மேடைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்க பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா, திரை உலகத்தில் எனக்கு கொடுத்த பணத்தை என் ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன் தான் அவர் சொல்லியிருப்பார் ஒழிய, எந்த இடத்திலும் நான் சினிமா துறையை தூக்கி எறிந்து வர்றேன், அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லலை. தன்னுடைய கடைசி படம் வரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் சொல்லிக் கொண்டுதான் அரசியலுக்கு வந்தார். எந்த இடத்துலையும் லியோ வந்தா 4000 பேர் இருந்தாலும் சமாளிக்க முடியாதுன்னு கத்தி எடுத்துட்டோ, துப்பாக்கி எடுத்துட்டோ, சீரட்டை குடிச்சிட்டோ, சரக்கு குடிச்சிட்டோ வர கிடையாது. அவர் ஒரு ரமணா படம் போல, ஒரு வல்லரசு படம் போல, ஒரு வாஞ்சிநாதனை போல ஒரு நல்ல படங்களை கொடுத்து மக்களிடம் கருத்துக்களை சொல்லி, அந்த கருத்துக்கள் மூலியமாக நல்ல எண்ணங்களை காவல்துறைக்கு எதிர்ப்பாக, கலெக்டர்களுக்கு எதிராக, ஒரு முதலமைச்சருக்கு எதிர்ப்பாக தன் திரைப்படத்திலே கொண்டு வந்து பல மக்களுக்கு அதனுடைய சக்தியை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தவர். நீங்க ஒரே நாள்ல அரசியல் கட்சி தொடங்குறேன்னு ஒரு மாநாட்டுக்கு 200 கோடி எல்லாத்தையும் கூட்டுட்டு வா, ஏன்னா ஓட்டு போடாதவங்க கூட வருவான், எங்களுக்கு உங்களை நீங்க வளர்ச்சி அடைஞ்சா நாங்கள் பெருமைப்படுகிறோம், நாங்கள் சந்தோஷப்படுறோம், நாங்கள் அடையாதது நீங்கள் அடைஞ்சீர்கள் என்று. ஆனால் விஜயகாந்த் செய்ய முடியாது, விஜய் செய்து முடிப்பார் என்று சொல்லிட்டு நீங்க விஜயகாந்த் புகைப்படத்தை எப்படி யூஸ் பண்ணலாம்? எந்த அடிப்படையில் நீங்க யூஸ் பண்றீங்க? விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அவர் தேவர், நாடார், கோனார், செட்டியார், பள்ளம், வரைய எவனாக இருந்தாலும் அவரை வரவேற்றான். ஏன்? எந்த சாதிக்குள்ளும் அவர் அடக்கம் இல்லை, மதங்களிலும் அவர் அடக்கம் இல்லை, மொழிகளுக்கு மட்டும்தான் அவர் அடங்கி போனார். அது தமிழ் மொழிக்கு. வேற எந்த ஒரு இடத்திலும் அவரை குறை கூறவே முடியாது. ஆனால் இன்றைக்கு விஜய் அப்படி கிடையாது. எல்லா மொழிகளும் நடிக்கிறார், எல்லோரோடும் சமரசமாக இருக்கிறார்னா கிடையாது. ஆனால் சாதிக்குள்ளும் மதத்துக்குள்ளும் அடங்க முடியாத ஒருவரை தமிழ் அடக்கியது என்பதுதான் வரலாறு.
தமிழில் மட்டும் அவர் கொஞ்சம் தளர்ந்திருந்தால், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்து நடித்திருந்தால் இன்று இந்தியாவினுடைய முகமாக மாறி இருக்கும் விஜயகாந்த். இன்னைக்கு ஹிந்தியில் ஒரு ஆக்டர் இருக்காரு, அவருக்கு கள்ளழகர் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு மேடையிலையும். 10 பைசாக்கு நான் பிரயோஜனம் இல்லாதவன், விஜயகாந்த் என்னும் ஒரு நடிகன் என்னை உருவாக்கினார். 1 மாத காலம் என்னை தங்கி உணவளித்து உடை கொடுத்து எனக்கு இருக்க இடம் கொடுத்து என்னை ஆளாக்கி அனுப்பினார். அதனால் தான் நான் இன்றும் இருக்கிறேன். இன்று நான் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் அவருக்காகத்தான் செய்கிறேன் என்று ஒரு ஹிந்தி நடிகர் சொல்றான். ஆனால் உங்களுக்கு அந்த விசுவாசமே கிடையாது. உங்களுக்கு அந்த விசுவாசமே கிடையாது. ஒட்டுமொத்த நடிகர்கள் சங்கத்துக்கே கிடையாது. எவனாவது ஒருத்தன் அவர் இறப்புக்கு வந்தீங்களா? கூட இருந்தீங்களா? 2 நிமிஷம் கூட இல்லாத நீங்கள் எப்படி அவர் புகைப்படத்தை படுத்தலாம்? உங்களுக்கு நடிகர் சங்கத்துக்கு ஓட்டு வேணுமா? அவர் வீட்டுக்கு வர்றீங்க. நடிகர் சங்கத்தில் பிரச்சனையா? ஒரு ஆளுமை வேணுமா? உடனே அவரை தேடி வர்றீங்க. ஏன் நல்லா இருக்கும்போது வந்து பார்க்கல? திட்டமிட்டு வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக, அவரிடம் இருக்கும் கொஞ்ச நெஞ்சம் இன்னும் இருக்கும் நன்மதிப்பையும் கெடுக்கிறதுக்காக அவர் புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இந்த செயலை செய்யுது. இது கூட பிரேமலதா விஜயகாந்த் செய்து போட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நமது வழக்கறிஞர் பிரிவுகள் இது தவறு, இது நம்மை பாதிக்கும், நாம் எடுத்திருக்க கொள்கைக்கும் நாம் எடுத்திருக்க முயற்சிக்கும் இது பலகீனமாக அமையும் என்பதனால் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. உடனே இன்னைக்கு தந்தி டிவியில் கொண்டு வந்து ஒருத்தன் செய்தி போடுறான். என்ன போடுறான்? ஒரு 3 பேர் ஜெயலலிதா படத்தோட இவங்க எப்படி போடலாம், இவங்க படத்துக்கு போடக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு. அதாவது தேவடியா ஊடகம்னே சொல்லணும். இந்த தந்தி டிவியில் இப்படி ஒரு அது 3 பேர் ஒரு சந்துக்குள்ள வச்சு சொல்லி கொடுத்து அவர்களை பேச வைத்து இந்த மணிக்கு அவர் மீசை போடுறான். நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா ஆளுமையை விட அதிகம் கொண்டது பிரேமலதா. அதுக்கு தனி வீடியோவே போடணும். எப்படி பார்த்தாலும் அதிகாரத்தின் உச்சத்திலும் அனைத்துக்கும் ஆசைப்பட்டவர் ஜெயலலிதா. எல்லாத்தையும் மக்களுக்கு அளித்தவர் விஜயகாந்த். அவரோடு இருந்து பயணித்தவர் பிரேமலதா விஜயகாந்த். எப்படி பார்த்தாலும் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஈடு இணையற்ற ஒரு தலைவர். ஆனால் ஜெயலலிதாவை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. பாலு ஜுவல்லர்ஸ்லேருந்து கங்கை அமரன் வீடு வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு பிடுங்கிட்டு ரோட்ல விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஜெயலலிதா பெரிய தலைவி என்று சொல்வது வெட்கக்கேடான விஷயம். புரிந்து கொள்ள வேண்டும். தாவேகா விஜய் கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஓட்டுக்களை சுரண்டி நீங்கள் உண்பது விஜயகாந்த் இருந்தால் சரி. ஆனால் இன்று மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர் கொள்கை வழியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பயணத்துக்கு இது முட்டுக்கட்டையாக அமையும்.